வணக்கம்ங்க. லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீன் தான் அந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னா, எக் சாண்ட்விச் தான் பேக் பண்ணேன். அதுக்கு 2 ஸ்லைஸ் மல்டி கிரெயின் பிரெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அதில சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, அத தடவிட்டு 2 ஸ்லைஸ் லெட்யூஸ் வச்சுட்டேன். வச்சுட்டு முட்டை வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அதையும் எடுத்து திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சேன்னா மூவ் ஆகாது. அதனால திருப்பி வச்சுட்டு, அதுக்கு மேல ஒரு லெட்யூஸ் போட்டுட்டேன். அப்போ இன்னும் மூவ் ஆகாம இருக்கும். ஸோ லெட்யூஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 ஸ்லைஸ் ஆனியன் வச்சுட்டு, 2 ஸ்லைஸ் தக்காளி வச்சுட்டு, பெப்பர் சால்ட் போட்டேன். சாஸ்லாம் ஏதாவது ஊத்தன்னா ஊத்திக்கலாம். சில்லி சாஸ் அந்த மாரிலாம். அவங்க வந்து லைட்டா வேணும்னு சொல்ட்டாங்க லஞ்ச். அதனால வெறும் பெப்பர் சால்ட் போதும்னாங்களா, அதனால அது மட்டும் போட்டுட்டு, சீஸ் வச்சுட்டு, இந்த மாரி பிரெட்ட வச்சுட்டு, லைட்டா அமுக்கி விட்டுட்டா நல்லா ப்ரெஸ் ஆயிக்கும் எல்லாம். அதுக்கப்புறம் இது மாரி கட் பண்ணிட்டா எடுத்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நல்லா கட் பண்ணிட்டு, டைட்டா ராப் பண்ணிட்டேன். மூவ் ஆகக்கூடாதுன்றதுனால. உள்ள ஸ்டஃப்லாம் மூவ் ஆயிறக்கூடாதுல்ல. ஸோ டைட்டா ராப் பண்ணிட்டு, சுண்டல் ஊற வச்சிருந்தேன். அதையும் வேக வச்சு ஈவினிங் ஸ்நாக்குக்கு வச்சுட்டு, அப்புறம் சக்கரவள்ளி கிழங்கும் கொஞ்சம் வச்சிருந்தேன். ஏன்னா, அவங்க இன்னைக்கு ஈவினிங் ரொம்ப லேட் ஆகும்னாங்க. அதுவும் வச்சுட்டு ஒரு பேரிக்கா ஃப்ரூட்டுக்கு வச்சேன். அவ்வளோதாங்க. தேங்க் யூ.